சேனல் மக்களே, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஷார்ட் வீடியோ. அண்ட் இந்த வீடியோ எதை பற்றினு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹிமாலயன் இருக்குல்ல பெகசஸ், அதுக்கு வந்து ரியர் வீலுக்கு வந்து நான் பஞ்சர் ப்ரூஃப் சொல்யூஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அந்த ப்ராடக்ட் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீலின் ஆன்டி பஞ்சர் டயர் சீலண்ட். இது வந்து டீலரோட நேமு. அந்த ப்ராடக்ட் நேம் பார்த்தீங்கன்னா சீலின்னு சொல்லுவாங்க. நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக இந்த டீலரை சூஸ் பண்ணேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் முதல்ல எதுக்கு இந்த பஞ்சர் ப்ரூஃப் சொல்யூஷன் வந்து நான் சூஸ் பண்ணேன்னு முதல்ல சொல்கிறேன். ஸோ பேசிக்காக ஹிமாலயன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத்துமே பார்த்தீங்கன்னா டியூப் டயர்ஸ் தான், டியூப்லெஸ் கிடையாது. ஸோ எந்த ஒரு பஞ்சர் ஆனாலுமே நான் வந்து டயரை ரிமூவ் பண்ணி டியூப் எடுத்து அது பஞ்சர் போட்டு அப்புறம் அந்த மாதிரி இன்ஸ்டால் தான் பண்ணணும். இதுதான் வந்து லைக் டியூப் டயரோட டிஃபால்ட். பஞ்சர் ப்ரூஃப் சொல்யூஷன் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம வண்டியில் வந்து ஒரு பஞ்சர் மெட்டீரியல் லைக் ஒரு ஆணி அந்த மாதிரி எது குத்தினாலும் காற்று லீக் ஆகாமல் அந்த லீக்கேஜை வந்து அந்த லிக்விட் வந்து அரெஸ்ட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து அந்த பஞ்சர் ப்ரூஃப் சொல்யூஷனோட பேசிக் ஒர்க். அண்ட் நான் ஹிமாலயன் எடுத்துருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 2 to 4 times நிறைய தடவை பஞ்சர் ஆயிருக்கு. லோக்கல்ஸில் வந்து எனக்கு வந்து இஷ்யூமே கிடையாது. ஆனால் லாஸ்ட்டாக ஒரு ஏலகிரி ட்ரிப் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டர்டே நைட் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா என் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. அந்த டைமில் வந்து எனக்கு பக்கத்தில் எந்த ஒரு கடையுமே மாட்டல. அப்படி கடை இருந்தாலுமே இன்னொரு டிஃபிகல்ட்டி என்னென்னா, ஹிமாலயன் அந்த ஏபிஎஸ் டிஸ்க் வச்ச பைக்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அசால்ட்டாக கழட்டி போட மாட்டானுங்க. அவனுங்க வந்து லைக் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் லைக் அந்த பஞ்சர் போகிறவங்க தான் போடுவாங்க தவிர வயசானவங்க அந்த தெரியாதவங்க வந்து அதை போட மாட்டாங்க. அப்புறம் நம்மளே உட்காந்து அதை கழட்டி மாட்டுற இந்த மாதிரி ஒர்க்லாம் நிறைய பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால தான் நான் இன்னும் நிறைய தடவை பஞ்சர் ஆகாமல் நான் சொல்லுவேன், சார் எப்படியாவது வீட்டுக்கு போனதும் முதல்ல பஞ்சர் சொல்யூஷன் வந்து போட்டுணும்னு சொல்லிட்டே இருந்தேன். ஒரு 2-3 times வந்து நான் சொல்லிட்டே இருந்தேன், போடலை. ஆக்சுவலாக வந்து இந்த தடவை வந்து நான் பஞ்சர் சொல்யூஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸ்பெசிஃபிக்காக நான் ஏன் இந்த பிராண்ட் இந்த டீலர் சூஸ் பண்ணேன்னு சொல்லணும்னா, ஆக்சுவலி எனக்கு ஒரு ஐடியாவே கிடையாது. நான் வந்து லைக் ஒரு ஸ்பெசிஃபிக் பிராண்ட் சூஸ் பண்ணலாம் கிடையாது. எனக்கு ப்ரீவியஸாக வந்து தெரிஞ்ச ஒரே பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்குது. நான் ப்ரீவியஸாக அதை வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபார்முலா எக்ஸ் தான் நிறைய வீடியோஸ் வரும். அதை பற்றி தேடிட்டு இருக்கும்போது தான் வந்து சீலின்னு சொல்லிட்டு இன்னொரு பிராண்ட் வந்து ஒரு மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ சஜஷன் காட்டுச்சு. நானுமே அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணி பார்த்தேன். ஸோ லைக் இந்த ஃபார்முலா எக்ஸ் என்ன வேலை பண்ணிச்சோ அதே வேலை தான் இதையும் பண்ணிச்சு. வேறு கலர், வேறு டப்பா, அவ்வளோதான். அண்டு எனக்கு நியர்பை இங்கே வில்லிவாக்கம் ரெட்டில்ஸ் ரோடெல்லாம் வந்து இந்த டீலர்ஷிப் வந்து இருக்குது. அந்த ஃபுல் வீடியோ நான் வந்து நிறைய தடவை பார்த்துட்டேன். ஓகேங்களா, அந்த வீடியோவில் வந்து அவங்க வந்து இந்த ப்ராடக்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண விதம் அண்ட் அவங்க வந்து அந்த டெமோலாம் பண்ணி காட்டாங்க. வந்து வண்டிக்கு வந்து டியூப்லைஸ் ரெண்டுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் வந்து லைக் கெமிக்கல்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் அதை அவங்க இன்ஸ்டால் பண்ணி அதை அவங்க ஆணிலாம் அடித்து டெமோ பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண விதம். அண்ட் அதுக்கும் மேலே வந்து ஒரு சின்ன அட்ராக்டிவான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இந்த சொல்யூஷனுக்கு பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. வாரண்ட்டி சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இருக்குது. பட் ஸ்டில் அந்த வாரண்ட்டி ப்ரொவைட் பண்ணுற ஒரு விஷயம் வந்து எனக்கு லைட்டாக கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. ஓகே, இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த பிராண்டை சூஸ் பண்ணேன். அண்ட் முக்கியமான விஷயம், இது வந்து ஒரு ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. ஆக்சுவலாக நான் வந்து டீலரை டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி என்னோட வண்டிக்கு வந்து நான் டேரெக்டாக போய் இன்ஸ்டால் பண்ணதுனால ஒரு சாட்டிஸ்ஃபை ஆனதுனால நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். இதை வந்து யாரும் வந்து லைக் ப்ரொமோட் பண்ண சொல்லி நான் யாரும் சஜஸ்ட் பண்ணலை. அண்ட் இந்த வீடியோ லைக் இந்த பஞ்சர் ப்ரூஃப் சொல்யூஷனோட யூசர் ரிவ்யூ வந்து லைக் ஒரு 1 or 2 months வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இதோட யூசர் வீடியோ வந்து நான் தனியாக வந்து நான் மேக் பண்ணுறேன். ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி எனக்கு வந்து 2 days ஆகுது. ஆக்சுவலாக அவங்க வந்து எனக்கு லிக்விட் இன்ஸ்டால் பண்ணி அங்கேயே வந்து எனக்கு ஆணி வச்சு அடித்து செக் பண்ணி பார்த்து அந்த இடத்துல வந்து எந்த ஒரு ஏர் லீக்கும் இல்லை. அண்ட் 2 days ஆச்சு, இந்த ஒரு இஷ்யூவும் இல்லாமல் ஓடிட்டுருக்கு வண்டி. உங்களை எப்படி ரீச் பண்ணேன்னா, நான் டேரெக்டாக வந்து லைக் இந்த யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு நான் கூகுள் மேப்ஸில் போயிட்டு இந்த சீலின் அப்படி டைப் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சஜஷன் வந்து அவங்க ஷாப்போட சஜஷன் தான் காட்டுச்சு. ஸோ பக்கத்தில் வந்து அந்த கால் ஆப்ஷன் இருந்துச்சு. நான் டேரெக்டாக கால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த டீலர் வந்து பிக் பண்ணார். நான் கால் பண்ணி லைக் என்னோட ஹிமாலயன் இருக்குது, எனக்கு வந்து டயர் வந்து பஞ்சர் ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொன்னார், லைக் வாரத்தில் வந்து 7 நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து லைக் ஆஃப் டே அவைலபிளாக இருக்குன்னு சொன்னாங்க. எப்போ வேணால் வந்து போட்டுக்கலான்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து அந்த மேப்ஸை ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டு வில்லிவாக்கம் ரெட்டில்ஸ் ரோட்டில் வந்து அவங்க ஷாப் இருந்துச்சு. ஸோ நம்ம இப்போ பேக் டயருக்கு மட்டும் இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அது. ஏன்னா இப்போ ஃப்ரண்ட் டயர் நான் சொன்ன மாதிரி வந்து ஃபுல்லாக அது ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ பேக் டயர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு லைக் அதோட நம்ம ட்ரையல் பார்த்துட்டு ஒன்ஸ் இப்போ ஃப்ரண்ட் டயர் சேஞ்ச் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸ்மோத்திங் எடுத்துடணும் சார். எடுத்துட்டு டோட்டலாக ஏரை ஃபுல்லாக எடுத்துடணும். ஓகே, எப்பவுமே போகிறதுக்கு முன்னாடி நல்லா செக் பண்ணணும். காரணம் என்னன்னா இந்த பிளாக் கலர் மாலிகூல்ஸ் இருக்குல்ல, ரப்பர் கண்டென்ட் தான். ஆமாம். ஸோ இது மிக்ஸ் ஆகணும். ஸோ அதனால் நல்லா செக் பண்ணிவிட்டு நம்ம சீல் இருக்கும் வச்சுக்கலாம். இந்த டைப் வந்து 1/2 liter. ஸோ இந்த பாட்டில் ஃபுல்லாகவே வந்து உள்ளே போட்டுக்கலாம். ஸோ டோட்டல் ஏர் எடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த ஓட்டை இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸ்க்வீஸ் பண்ணால் ஃப்ரீயாக போகும் அது பாட்டுக்கு. ஓகே, அப்படியே இருக்காருமா வரலாமா?
இந்த டோட்டல் பாட்டில் 500 ml. ஓகே ஃபைன். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்னா அது பெரிய பாட்டில் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். பேக் டைனா சின்ன பாட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து 900 ml வரும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் போடுவோம். அது ராயல் என்ஃபீல்ட் பேக்கிங்லேயே கொடுக்குறோம். ஓகே. இது வந்து ஸ்கூட்டர் பேக் தனியாக இருக்குது. அது வந்து நம்ம வந்து டியூப்லெஸ் அவ்வளோதான். ஓகே. ராயல் என்ஃபீல்ட் பேக்னா ஒரு பாட்டில் ஃபுல்லாக அப்படியே 2 டயர் வந்துடும். ஓகே. தெரியல எங்கே பக்கத்தில் பாருங்கள் பஞ்சர் கடை இருக்கான்னு. இது போட்டதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் நிற்கும். ஆமாம். ஸோ பின்னு போகிறதுக்கு முன்னாடி அதை க்ளீன் பண்ணிடுங்க. ஓகே. ஜஸ்ட்டு காற்றுட்டிங்கன்னா க்ளீன் ஆகிடும். ஸோ க்ளீன் ஆகிடும். ஓகே. இப்போ நம்ம பின்னு போட்டு டைட் பண்ணிக்கலாம். எவ்வளோ ப்ரெஷர் வைக்கிறீங்க நீங்கள்? 40 தான் ப்ரோ. ரெகுலராக 40 தான் வைக்கிறது. கெமிக்கல் எப்படி எங்கே வளர்ப்பீங்கன்னா இந்த பட்டன் தெரியுதுங்களா சின்னதாக? ஆமாம். இதுதான் வேர் இண்டிகேட்டர். ஓகே. TWன்னு கொடுப்பாங்க, த்ரெட் வேர் இண்டிகேட்டர். ஆமாம். இந்த பட்டனும் இதுவும் ஈக்குவலாக வர வரைக்கும் இந்த கெமிக்கல் சப்போர்ட் பண்ணும். ஓகே. அந்த கண்டிஷனே வந்து <50% பாதி டயர் ஓடிடுச்சு. இது ரெண்டு ஈக்குவலாக வர வரைக்கும் இந்த கெமிக்கல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஓகே. இப்போ இந்த டயர் வேறு ஆயிடுச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட் டயர் மாத்திரன்னு வச்சுங்களேன், இந்த டியூப் என்னால் ரீயூஸ் பண்ண முடியுமா? பர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிரும். பர்ஃபார்மன்ஸ். நம்ம ஆயிலோட பர்ஃபார்மன்ஸ். ஸோ அந்த டயரோட லைஃப் குறையும் போது இந்த லிக்விட் லைஃப் யூடியூப் போட்டு புதுசு போட்டு மாற்றிக்கணும். ஓகே. ஸோ ஒரு 500 ml பாட்டில் வந்து டோட்டலாக வந்து இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன ப்ரோ பண்ண? இப்போ இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் இன்கேஸ் ட்ரையல் பார்க்கணுன்னா ஒரு 1 or 2 கிலோமீட்டர் போயிட்டு வந்தீங்கன்னா நானே பஞ்சர் பண்ணிவிட்டு காமிச்சிடுறேன். ஓகே ப்ரோ. ட்ரையல் பார்க்குறோம் ப்ரோ. ஏன்னா எனக்குமே ஆசையாக இருந்துச்சு வீடியோ நான் பார்க்கும்போது. நீங்கள் ஜஸ்ட் நீங்களே ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு வாங்க. ஓகே. நானே பஞ்சர் பண்ணி காமிச்சிடுறேன். ஓகே ப்ரோ. டன் ப்ரோ. எடுத்துக்கலாம். ஓகே ப்ரோ. டன். போயிட்டு வந்துடுறோம் ப்ரோ. போயிட்டு வாங்க. இதோட இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் போனதும் உங்கள் டயர்லேருந்து முதல்ல ஏரை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு தென் லிக்விட் அப்ளை பண்ணிவிட்டு அகைன் ஏரை வந்து ஃபில் பண்ணிவிட்டு அரௌண்ட் ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டியை ட்ரைவ் பண்ண சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் அப்போ தான் வந்து அந்த லிக்விட் வந்து டயர் ஃபுல்லாக அப்ளை ஆகணும். ஒன்ஸ் நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் டயர் வந்து பஞ்சர் ப்ரூஃப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான். இன்கேஸ் நீங்கள் இது வந்து எப்போ பஞ்சர் ஆச்சுன்னு தெரியாது, அதையும் நீங்கள் டெஸ்ட் பண்ணணும்னா இந்த நெயிலோட சும்மா ஒரு ரவுண்டு கூட போயிட்டு வாங்க. ஏன்னா அப்படியே எடுத்து அடைக்குதா இல்லை நான் ஆணியே கவனிக்கல அப்படியே போட்டால் என்ன ஆகுதுன்னு செக் பண்ணோம்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் போயிட்டு வாங்க. ஓகே. நான் எடுத்து காமிச்சிடுறேன். ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாமா? ஏன்னா எப்போ பஞ்சர் ஆச்சுன்னு தெரியாது இல்லையா? ஆமாம். வித் நெயில் வேணால் போயிட்டு வாங்க. சின்னதாக ஒரு ரவுண்ட் போயிட்டு வாங்க. ஓகே. நான் எடுத்து கொடுத்தேன். பட் இது சீல் ஆன் இருந்தாலுமே ஏதோ சீல் வெளியே வராதுல்ல அந்த ஜெல் எதுவுமே? சொல்கிறேன். ஓகே. நான் இப்போ உடனே எடுத்தாலும் அரெஸ்ட் ஆகும். ஓகே. நீ எனக்கு நாளைக்கு கேட்கலாம், நான் ரைடிங்கில் போகிறேன் ஆணி இருந்து எனக்கு தெரியாது, நெயிலோட போயிட்டு வாங்க. ஜஸ்ட் எடுத்து காமிச்சேன். ஓகே. வந்து நீங்கள் பாருங்கள், நம்ம வந்து ஆணி குத்து பஞ்சர் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துட்டோம். லைக் ஆணி ஸ்டில் இருக்குது, பட் எந்த ஒரு லீக்கேஜும் இல்லை. ஸோ ஜஸ்ட் ஆணியோ உள்ளே வரணும் அப்படியே ஃபுல் பண்ணிடலாம். ஸ்க்ரூவாக இருந்தால் மட்டும் ஸ்க்ரூவாக எடுக்கணும். லைக் ரிமூவ் பண்ணி ரிவர்ஸில் எடுக்கணும். இப்படி ரொட்டேட் பண்ணணும். ஆணிங்கிறதுனால ஜஸ்ட் அப்படியே ஃபுல் பண்ணிக்கலாம். ஓகே. ஒரு ட்ராப் ஆஃப் கெமிக்கல் வருது பார்த்தீங்களா? ஆமாம். லைட்டாக காற்று வரும். ஓகே. மேலே எடுத்துட்டு ரொட்டேட் பண்ணணும். ஓகே. வண்டியை ஓட்டினாலும் சரி அதுலேயே சென்டர் ஸ்டாண்ட் போட்டு நான் பண்ண மாதிரி டாப் கியரில் ஒரு 30 seconds ரொட்டேட் பண்ணிங்கன்னா முடிஞ்சிட்டு எதுவும் வராது. ஓகே. இப்போ வண்டி சப்போஸ் டிரைவ் பண்ணுறோம், இப்போ பஞ்சர் ஆச்சு தெரியல, ஒரு 1 வீக்காக ஓட்டிகிட்டு இருக்கோம், ஒன்றும் ஆகாது. அதுதான் சொல்கிறேன். ஆனால் ஹெட்டு உள்ளே போயிடுச்சுன்னா கஷ்டம். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் லாங் டிரைவ் போகிறீங்கன்னா ஒரு 200-300 போகிறீங்களா, பிரேக் எடுக்கும்போது ஜஸ்ட் டயரில் பாருங்கள் இருந்தால் எடுத்துகிட்டு ஓட்டிடுங்க. சூப்பர் சூப்பர். ஸோ நான் கூட டயரில் ஓட்ட போகும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு.
பட் ரிசல்ட் பார்த்தோன்னே ஓகே ஒர்க் அவுட் ஆகும் தான் தோணுது guys. ரைடிங் கம்யூனிட்டி, ஆட்டோ வச்சிருக்காங்க, ஃபுட் டெலிவரி, இவங்களுக்கு எல்லாமே வந்து நம்ம ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். ஸோ எனி ஃபுட் டெலிவரி பீப்புள் ஆர் லெட் இட் பி மார்க்கெட்டிங் பீப்புள், எனக்கு கம்பெனி ஐடி வேணும், ஐடியோட கொடுத்தாங்கன்னா நார்மல் ஸ்கூட்டருக்கு வந்து நம்ம சார்ஜ் லைக் 700 rupees, வித் ஐடி ப்ரூஃபோட மார்க்கெட்டிங் ஆர் டெலிவரி செக்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு 500 rupees சார்ஜ் பண்ணுறோம். அதே மாதிரி பைக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா வி சார்ஜ் 800, இந்த மாதிரி ரைடிங் ஃபுட் டெலிவரிக்கு 600 சார்ஜ் பண்ணுறோம். ஆட்டோ, டாக்ஸி, டீபோர்ட் வெஹிக்கிள்ஸ்க்கு எல்லாமே லைக் ML 1 rupee அந்த தான் நம்ம அவங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். ML 1 rupee, அந்த 500 ml னா 500 rupees வரும். சூப்பர் ப்ரோ. ஸோ இது வந்து டீபோர்ட்ல இருக்கவங்களுக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே ப்ரோ. ஸோ ரைடிங் கம்யூனிட்டி ஆர் எனி டெலிவரி மார்க்கெட்டிங் பீப்புளுக்கு வந்து we have ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் 360 per days. ஓகே, எப்பயுமே டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும். சூப்பர் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ். அண்ட் இந்த வண்டிக்கு இந்த வாரண்டி ப்ரொவைட் பண்ணுறாங்களா, அதுக்கு வந்து சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த வாரண்டி கார்ட்லேயே வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதோட ஸ்க்ரீன்ஷாட் வந்து நான் சைடில் ப்ரொவைட் பண்ணுறேன். அண்டு இந்த ப்ராடக்ட்டை பற்றி நான் வந்து அவர்கிட்ட கேட்டபோது அவர் என்ன சொன்னார்னா, அவங்ககிட்ட வந்து டிஃப்ரெண்ட் பைக்கோட லைக் டயர் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த லிக்விடோட வந்து குவான்டிட்டி வந்து டிஃப்ரெண்ட் ஆகும்னு சொன்னாங்க. அவங்க வந்து ராயல் என்ஃபீல்டு அந்த மாதிரி பைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தனி பாட்டிலே வச்சிருக்காங்க. அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் டயருக்கு வந்து இவ்வளோ கெப்பாசிட்டின்னு சொல்லி தனி பாட்டிலே வச்சிருக்காங்க. அண்ட் டியூப்க்கு ஒரு லிக்விடு, டியூப்லெஸ்க்கு ஒரு லிக்விடு, அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேர்த்து ஒரு பாட்டில் தனியாக வச்சிருக்காங்க. அண்ட் தனியாக நீங்கள் ஒரு டயருக்கு மட்டும் வேணால் அதுக்கும் தனியாக வச்சுட்டு இருக்காங்க. அண்ட் தென் அவங்க ஆன்லைன் லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. டேரெக்டாக வந்தவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. சப்போஸ் நீங்கள் நேராக போனீங்கன்னா சில உங்களுக்கு ஆன்லைனில் வர காஸ்ட்டோட கம்மியாக இருக்குது. ஏன்னா அந்த சப்போர்ட்டிங்க்கு வந்து அவங்க ரிமூவ் பண்ணுற பின்னு, அந்த ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ்லாம் வந்து சார்ஜ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஆன்லைனில் வாங்கினா அதுக்கு வந்து சார்ஜஸ் கொஞ்சம் அடிஷ்னலாக ஆகும், ப்ளஸ் பேஸ்ட் ஆன் த டெலிவரி லொக்கேஷன். ஓகே, இந்த எல்லா ஆப்ஷன் இருந்தாலும் நம்ம போன ஸ்பெசிஃபிக் ரீசன்னா நம்ம டயரை பஞ்சர் ப்ரூஃப் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் டயரில் வந்து லிக்விட் அப்ளை பண்ணிட்டோம், கிலோமீட்டர் ஓட்டி வந்துட்டு நம்ம கண்ணு முன்னாடியே வந்து ஒரு பெரிய சைஸ் ஆணி, அந்த சைஸ்லாம் தெரியல, ஒரு ஆணி அடித்து லைக் அப்போவும் என்ன ரவுண்ட் போயிட்டு வர சொன்னாங்க. நான் ஓட்டிட்டு வந்தேன். டயரில் வந்து லைக் தண்ணி அப்ளை பண்ணி பார்த்தாங்க, எந்த ஒரு பபுள்ஸும் இல்லை. அகைன் ரிமூவ் பண்ணிட்டோம், செக் பண்ணி பார்த்தோம், எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்லை. ஸோ நான் போன ஒரு விஷயம் வந்து பர்ஃபெக்டாக முடிஞ்ச ஒரு சாட்டிஸ்ஃபைட்னால தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்களும் உங்கள் டயரை பஞ்சர் ப்ரூஃப் பண்ணால் நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணலாம். நீங்கள் சென்னை, நியர்பை சென்னை வில்லிவாக்கம் ரெடியூஸ்டோட தான் உங்கள் ஷாப் இருக்குது. லைக் நீங்கள் கூகுள் மேப்ஸில் போட்டாலும் வந்துடும். அந்த ஷாப்போட லொக்கேஷன் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டேரெக்டாக போய் விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைனில் வர காஸ்ட்டை விட கம்மியாகும். அண்ட் ஒர்க் ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான். நீங்கள் போனீங்கன்னா மேக்ஸ் 10 minutes அவங்க பஞ்ச் ப்ரூஃப் பண்ணிடுவாங்க, நீங்கள் வண்டி எடுத்துன்னு வந்துடலாம், அவ்வளோதான். அண்ட் ஒன்ஸ் அகைன் இது வந்து பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது அண்ட் யூசர் ரிவ்யூவும் கிடையாது. நான் வந்து இந்த ப்ராடக்ட் எப்படி நான் பார்த்தேன் அண்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுன்ற ஒரு ப்ராசஸ் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மேபி இந்த வீடியோ போஸ்ட் ஆகி அடுத்த 2 or 3 months வந்து பார்த்தீங்கன்னா இதோட யூசர் ரிவ்யூ, அதாவது இந்த 2 months வந்து எனக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணிச்சு, எத்தனை பஞ்ச் வந்து அரெஸ்ட் பண்ணிச்சுன்றதை இன்னும் டீட்டெயிலாக போடுறேன். ஸோ அந்த அப்டேட்லாம் ஃபாலோ பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் STS Weekend. Bye bye.